students, welcome. So this is CBSE Maths 10th and Tamil, third lesson, linear equations. Okay. Question வந்து exercise 3.2ல ரெண்டாவது question. Okay. Question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து என்னது intersect பண்ணுமா, இல்லை parallel lengths இல்லை coincidence. சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நல்லா எதை ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்கன்னா intersecting. அதாவது intersecting at one point, only one point. அதுக்கு வந்து ரெண்டும் இப்படி லைனாக மீட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன், a1/a2 is not equal to b1/b2. சரியாம்மா? இன்னொன்று அடுத்தது என்னது, கோஇன்சிடென்ஸ். ஸோ கோஇன்சிடென்ஸ்க்கு வந்து எத்தனை சொல்யூஷன் இருக்கும் பார்த்தோன்னா, ரெண்டுமே ஒரே லைனாக தான் இருக்கும். இதுக்கு மேலே இன்னொரு லைன். இப்போ மெனி சொல்யூஷன், இதுக்கு ஒன் சொல்யூஷன், இதுக்கு வந்து மெனி சொல்யூஷன். அதுக்கு என்ன கண்டிஷன்னா a1/a2 எல்லாமே ஈக்குவல், b1/b2 இருக்கும். அதுக்கப்புறம் c1/c2. அடுத்தது இன்னொன்று என்னமா, பேரலல். ஸோ பேரலலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து பேரலாக என்ன இருக்கும், ரெண்டு லைனும் இப்படி ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நோ சொல்யூஷன், ஜீரோ சொல்யூஷன். சரியா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லணும், a1/a2 இங்கே ஈக்குவலாக இருக்கும், இங்கே மட்டும் நாட் ஈக்குவலாக இருக்கும்னா இந்த சிக்கு மட்டும் நாட் ஈக்குவல் டு இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த சம் செய்ய முடியும். சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்த சம் செய்யலாம். இந்த சம்மோட இந்த சம் செய்யலாமா? இன்னொன்று இந்த சம் பார்த்தாலே நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிடலாம். இல்லையா? இது செய்யணுன்னே அவசியமே இல்லை. இது பாருங்களேன், இங்கே இங்கே அதுக்கப்புறம் இங்கே இது இங்கே பார்த்தாச்சு. இங்கோ. ஸோ எல்லாமே இங்கே இருக்கிற எல்லா நம்பரையுமா இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள எல்லா நம்பர்ஸுமே கிடச்சிரு. அப்போ நமக்கு இதுக்கு என்ன கண்டிப்பாக இருக்கும்னா, இந்த ரேஷியோஸ் இந்த இதுதான் இருக்கும், கோஇன்சிடென்ஸ் தான் இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஈக்குவலாக தான் வரப்போகுது. சரியா? செக் பண்ணிடுறோமா? சரி, இப்போ வந்து ஃபஸ்ட்டு a1/a2 b1/b2வே நம்ம வந்து மாற்றி எழுதிடக்கூடாது. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது 9x + 3y + 12 = 0. இதில் எது a1, இது a1, b1, c1. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து 18x + 6y + 24 = 0. இதில் எது a1, a2, b2, c2. கண்டிக்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம a1/a2. ஸோ a1ல் என்ன இருக்குது, 9 தானம்மா, /18. ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன வரும், 1 9s are 9, 2. சரி, அடுத்தது b1/b2. ஸோ அது என்ன வரும், 3/6. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா we get 1/2. அடுத்தது c1/c2. c1 எங்கே இருக்குது, இது இருக்குல்ல, c1, c2. ஸோ 12/24. இதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், 1/2. ஸோ எல்லாமே என்ன வந்திருக்கு நமக்கு, 1/2. அதாவது a1/a2, b1/b2, c1/c2. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இது they are coinciding. சரியா? ஸோ நம்ம என்ன எழுதுறோம்னா, the given lines are coincidence points. So it has many solutions. Okay, so they are answer. அதாவது the given lines are coincident. சரியா? ஒரு இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஸோ மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இட் ஹேஸ் மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக எழுதணும், மெனி சொல்யூஷன்ஸ். இன்னொன்று மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கிறப்பையும் நமக்கு அது என்ன தான் எழுதணும்னா, கன்சிஸ்டன்ட் தான் வரணும். எப்போ நாட் கன்சிஸ்டன்ட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ மட்டும் பேரலல் ரெண்டு பேரும் மீட்டே பண்ண மாட்டாங்க இல்லையா, நோ சொல்யூஷன், அப்போ தான் இன்கன்சிஸ்டன்ட். மற்ற எல்லாத்துக்குமே கன்சிஸ்டன்ட். ஸோ இதையும் சேர்த்து நம்ம படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து கோஇன்சிடெண்ட்டாக இருக்கிறதுனால மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ அதனால் கன்சிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம். தேங்க்யூ.